ஹாய் தளபதி வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் 2026 தேர்தலை நோக்கி நம்ம தளபதி விஜய் சில வருடங்களாகவே கட்சி ஆரம்பத்தில் பல தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த நிலையில் சமீபத்தில் பல மாவட்டங்களில் மிக தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் பல விஷயங்களை பேசி நம்ம தளபதி விஜய் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட பிரபலங்களும் சரி, அரசியல் பிரபலங்களும் சரி, பல்வேறு கருத்துக்களை நம்ம தளபதி விஜய்க்கு எதிராகவும் ஆதரவாகவும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி எந்த ஒரு சட்டையும் பண்ணாமல் நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தலை நோக்கி மட்டுமே பயணம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த நிலையில் பிரபல அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி அவர் அவருடைய பிரச்சாரத்தில் தற்போது நம்ம தளபதி விஜய் பற்றின ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், அவர் பிரச்சாரத்தோட வீட்டிலேருந்து எதுவும் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் பற்றி கொஞ்சம் மோசமாக சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நம்ம தளபதி விஜய் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு பிரச்சாரத்தில் அதாவது கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே தோல்வியை பார்த்த நம்ம எடப்பாடி ஐயா நம்மளை பற்றி பேசுகிறாரு. ஸோ அவரோட சொந்த தொகுதியிலே அவருக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்னை பற்றி பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே 2026 தேர்தல் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நெத்தியடி மாதிரி ஒரு பதிலை நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் அவரை பற்றி மேலும் சில கருத்துக்கள் பரவி வர நிலையில் 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது, நம்ம தளபதியோட ஆட்டம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தளபதி ரசிகர்கள் என்ன சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.